இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பொறுமையா, நிதானமா நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எத்தன கிரைம் கதைகள் பார்த்திருந்தாலும் சரி, இந்த ஒரு கிரைம் கதைய கேட்டு உங்க மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுற மாரி எதுவுமே நடக்காதுங்க. ஏன்னா, இது அதிபயங்கர கதையா இருக்கும். மறக்காம உங்களுக்கு இளகுன மனசா இருந்தா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா, இந்த வீடியோல ஒரு அப்பனேங்க தன்னோட சொந்த மகளான 2 மகள்கள், ஒரு மகளுக்கு 16 வயசு தான். இன்னொரு மகளுக்கு 8 வயசு தான். அவங்கள எந்த நிலைமைக்கு உள்ளாக்குனா அன்னைக்கு நைட்டுன்னு கேட்கிறப்ப, நம்மளோட கண்லேருந்து கண்ணீர் வந்துருங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கான காரணத்த கேட்கிறப்ப தாங்க இன்னுமே நம்மளுக்கு கோவம் வரும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். இதுல இந்த 2 மகள்களோட உயிரை எடுத்த பிறகு எதுக்காக அந்த 2 மகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வந்த டியூஷன் டீச்சர் அவன் என்ன செஞ்சான்? அவன் அந்த செய்யறதுக்கு அப்புறம் எதுக்காக அந்த சடலத்தோட ஆடைகள்லாம் அவன் கலட்டினான் அப்படின்றதெல்லாம் கேட்கிறப்ப நம்மளோட மனசே பதபதிச்சு போயிரும். நம்மளோட முதுகெலும்பே உறைஞ்சு போயிரும்ன்றத சொல்லலாம். உண்மையிலேயே சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான சம்பவத்தை உங்க வாழ்நாளிலே நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. ஏங்க முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா, கரெக்ட்டா ஏப்ரல் 11ஆம் தேதி 2021. இந்த ஃபோட்டோல பார்க்குறீங்களா, இவர் பேர் தாங்க தீபக். இவரு ஒரு டாடா ஸ்டீல் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. முதல்ல நான் குடும்பத்த பத்தி தெளிவா சொல்லிடுறேன். இவரோட மனைவி பேரு வீணா, அவங்களோட முகத்த நீங்க இந்த காட்சியில பார்த்துக்கங்க. இவங்க 2 பேருக்குமே 2 பசங்க ரொம்ப நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணோட பேரு ஷர்வானி, அவங்களுக்கு 8 வயசு. இன்னொரு பொண்ணோட பேரு ஷான்வி, அவங்களுக்கு 15 வயசுங்க. 2 பேருமே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தன்னோட அம்மா அப்பாவோட உண்மையிலே நல்ல அம்மா அப்பா, கேட்கிற பொருள் எல்லாமே 2 பசங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்களா. இந்த தீபக் அப்படின்றவனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாதுங்க. ரொம்ப நல்ல ஒரு எம்ப்ளாய், நல்ல வேலை பார்ப்பாரு, நல்ல சம்பாதிப்பாரு, குடும்பத்தை பார்த்துப்பாரு. இதுதாங்க அந்த குடும்பத்தோட ஒரு ரொட்டீனான ஒரு விஷயமே. அதாவது அன்னைக்கு நைட்டுங்க, ஏப்ரல் 11ஆம் தேதி 2021 நைட் என்ன நடக்குது அப்படின்னா, தீபக்கோட மனைவியான வீணாவோட அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்காப்ல. தீபக்கு வாங்க மச்சான் அப்படின்னு உட்கார வச்சு நல்லபடியா அன்னைக்கு மட்டன் சமைச்சு போடுறாங்க. எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 9 மணி இருக்குங்க. அப்ப அந்த வீணாவோட அண்ணன் சொல்றாரு, மச்சான் ரொம்ப நன்றி மச்சான், இன்னைக்கு எனக்கு மட்டன் சமைச்சு போட்டதுக்கு. ஏன்னா நாளையிலேருந்து நவராத்திரிக்கான விஷயங்கள்லாம் ஆரம்பிக்குது, அதனால அதுக்காக நான் விரதம் இருக்கணும், என்னால் நான்வெஜ்லாம் சாப்பிட முடியாது. இன்னைக்கு கடைசி நாள் அதுவும் நான்வெஜ் சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ருசியாக இருந்துச்சு அப்படின்ட்டு தீபக் கிட்ட சொல்லிட்டு அவர் வீட்டை விட்டு கிளம்புறாரு. தீபக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன்னோட 2 மகள்களையும் அழைக்கிறாரு, சன்வியையும் ஷர்வானியையும் அழைச்சு, நீங்க 2 பேரும் போய் படுத்து தூங்க, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மகள்களை கொஞ்சிட்டு அன்னைக்கு ராத்திரி படுக்கை அறைக்கு அனுப்புறாருங்க. இந்த சைடு தீபக்கும் தன் மனைவி வீணாவோட படுக்கை அறைக்கு போறாரு, தூங்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட எல்லாம் தூங்கின பிறகு தீபக் நடுராத்திரி கண் முழிக்கிறாரு. அவர் ஆக்சுவலா சொல்ல போனா தூங்கவே இல்லை, பெட்ல மனைவி கூட சும்மா படுத்து தான் இருக்காரு. நடுராத்திரி கண் முழிச்சிட்டு எந்திரிச்சு ஹாலுக்கு வராரு. அப்ப ஹால்ல இருந்து நேரா பாத்தீங்கன்னா அந்த மெயின் கேட் டோர் இருக்குங்க. அந்த டோருக்கு பக்கத்துல ஒரு கருப்பு கலர் பேக் மாட்டி இருக்கு. அந்த பேக் உள்ள ஒரு துருப்பிடிச்ச சுத்தியில் இருக்கு. டைரக்டா அந்த பேக்கை கிட்ட வராரு. பேக்கு கிட்ட வந்துட்டு அந்த பேக்கை முறைச்சு பார்த்துக்கிட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்ட பிறகு ஒரு விசித்திரமான அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சடங்கு செய்கிறாரு. நான் இன்னைக்கு செய்ய போகிற காரியம் நான் நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு மன்னிப்பும் சேர்த்து கேட்டுட்டு அந்த துருப்பிடிச்ச சுத்தியில தன் கைகளால் எடுக்கிறாரு. எடுத்த பிறகு நேராக இவரோட மனைவி அறைக்கு போறாரு. அந்த பெட்ரூம்ல இவங்க 2 பேரும் தூங்கின ரூமுக்கு. அப்ப மனைவி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்காங்க. அப்ப கொஞ்சம் கூட ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அந்த சுத்தில வச்சு மனைவியோட லெஃப்ட் சைட் தலையில தாக்குறாரு. அப்ப மனைவி கண் முழிச்சிடுறாங்க, வலியில துடிக்கிறாங்க, கத்துறாங்க. அவங்களோட தலை அந்த இடத்துலயே வந்து உடையுது. வலி தாங்க முடியாம மனைவி கண் முழிச்சு கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க ஆச்சு, ஏங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்கறதுக்குள்ளேயே அவர் சுத்தியில வச்சு இன்னொரு சைடும் தாக்க ஆரம்பிக்கிறாரு. அதிலே மனைவி நிலை குலைஞ்சு கீழே விழுகுறாங்க. கீழே விழுந்தவங்கள சும்மா உடலங்க, திருப்பி இன்னொரு தடவை நடுவில் தாக்குறாரு. மனைவியோட தலை சிதையுது. அந்த இடத்துல மனைவியோட உயிரும் போகுதுங்க. உயிர் போயிட்டு அதே இடத்துல திருப்பி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நேராக திருப்பி ஹாலுக்கு போறாரு. அந்த கையில சுத்தியில் இருக்கு. அப்படியே ஹாலில் போயிட்டு சோஃபால உட்கார்றாரு. சோஃபால உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே வானத்தை பார்த்து அப்படியே உட்கார்ந்துருக்காரு, ஏதோ யோசிச்சுக்கிட்டு. உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அதே சுத்தில இருக்க கையில புடிச்சிட்டு தன்னோட மகள்கள் தூங்குற அறைக்கு வேகமா நடந்து போறாரு, ரொம்ப கோவத்தோட. நடந்து போயிட்டு கதவை தொடர்ந்துட்டு அந்த பெரிய மகளோட முகத்தை பார்த்தோன்னே இவரோட மனசு இலகுதுங்க. இலகிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த பெரிய மகள்கிட்ட கிட்ட போயிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தவங்களோட தலையை அழகா தடவி பாசமா அந்த குழந்தைகிட்ட முணுமுணுத்துட்டு அந்த குழந்தையோட நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு அப்படியே எந்திரிச்சு நின்று பார்க்கறாரு. என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் தாக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 2 தடவை அந்த இடத்துல தாக்குறாரு. அதில் அவங்களோட உயிரும் போயிருதுங்க. அவங்க கத்த ஆரம்பிச்சதுல அந்த இளைய மகள் அவங்களும் முழிச்சிடுறாங்க. முழிச்சிட்டு அப்போ பயமா இருக்குப்பா, என்னப்பாச்சுன்னு அந்த பாப்பாவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாப்பாவோட தலையை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு யோசிக்கிறாரு, நம்மளோட சின்ன மகளை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் யோசிச்சாரு. யோசிச்ச பிறகு ஒரு முக்கியமான கேள்வியை அந்த பாப்பாட்ட கேட்கிறாரு. இந்த கேள்வியை நீங்க கண்டிப்பா நினைப்புல வச்சுக்கோங்க, ஏன்னா முழு கிரைம் கதைக்குமே இது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த பாப்பாட்ட என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ஏமா நீ மட்டும் உயிரோட இருந்து என்னமா பண்ண போற, நீ உயிரோட இருந்தேன்னா உனக்கு தான்
கஷ்டம், நீ தான் கஷ்டத்தை அனுபவிக்கணும், நீ சொர்க்கத்திலேயாவது நிம்மதியாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்ச உடனே ரொம்ப வேகமா அந்த மகளையும் தாக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களோட உயிரும் அந்த இடத்துல போகுதுங்க. கிட்டத்தட்ட 3 பேரையுமே அதே இடத்துல அந்த சுத்தியில வச்சு சம்பவம் செய்யறாரு. செஞ்ச பிறகு நேரடியா திருப்பி ஹாலுக்கு போறாரு. ஹாலில் போய் உட்காந்து லைட்டா அழுவ ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்காக கண்ணீர் விட்ட பிறகு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கடவுள்கிட்ட மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு அந்த ஒரு வார்த்தையை மட்டுமே சொல்லி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாருங்க. மன்னிப்பு கேட்ட பிறகு இவரோட உடல் முழுக்க அந்த ரத்த கரைகள் இருக்கு. அந்த வீடு முழுக்க ரத்த கரைகள், கிட்டத்தட்ட 2 அறையிலையுமே முழுக்க முழுக்க ரத்த கரைகள். அதனால இவர் நேரடியா போட்டு இவரோட அந்த உடைகள் எல்லாத்தையும் கலட்டி வாஷிங் மிஷின்ல போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு குளிக்க ஆரம்பிக்கிறாருங்க. குளிச்ச பிறகு உடம்பு முழுக்க அந்த ரத்த வாடை வந்திருக்கு இவரோட மேல. அந்த ரத்தை வாடையை போக்குறதுக்கு சந்தனம் இருக்குல்ல, அந்த சந்தனத்தை குலைச்சு உடல் முழுக்க பூசிக்கிட்டு நேரடியா சாமி ரூம் பூஜை அறைக்கு போயிட்டு திருப்பி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப மணி கரெக்டா 3 மணி இருக்கும். அதாவது நீங்க இவ்வளவு நேரம் கேட்டிருந்தீங்கனாலே ஒண்ணுமே நம்மளுக்கு புரியாம இருக்கும். எதுக்காக இவ்வளவு ஒரு பயங்கரமான விஷயத்தை நம்ம செய்யணும், எதுக்காக சாமி கும்பிடணும், எதுக்காக இந்த மாதிரிலாம் செய்யணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, உங்களுக்கு போக போக அதுக்கான பதில் தெரியுங்க. அன்னைக்கு 3 மணிலேருந்து அதே சோஃபால உட்காந்து என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. மணி 7 மணி ஆகுது. அப்ப டக்குன்னு அந்த பைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்புறாரு. எங்க அப்படின்னா வீணாவோட தாயார் வீட்டுக்கு போறாருங்க. தன்னோட மனைவியோட தாயார் வீட்டுக்கு போறாரு. தாயார் வீட்டுக்கு போய் அடைஞ்ச உடனே என்னப்பா என்ன ஆச்சு மாப்பிள்ள, என்ன திடீர்னு வந்திருக்கீங்களேன்னு கேட்கறாங்க. அப்ப சொல்றாரு, மாதிரி வீணா வந்து பசங்களை அழைச்சிட்டு வெளியே போறா, அதனால நகை வாங்கிட்டு வர சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது இது ஒரு வழக்கமான விஷயமாங்க அவங்க குடும்பத்துல. எங்கன்னா வெளியில ஃபங்க்ஷனுக்கு போறப்ப கூட எதனா ஒரு நல்ல இடத்துக்கு போறப்ப இந்த மாதிரி தாயார் வீட்டுல இருந்து நகை வாங்கிட்டு வந்து போட்டுட்டு தான் வீணா போவாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சாக்கை வச்சு அந்த குடும்பத்துல வந்து நகை கேட்கிறாரு. அவங்களும் இருங்க தம்பி எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு வீணாவோட தாயாரும் போய் நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. நகையெல்லாம் வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வராருங்க. அப்ப கரெக்டா மணி ஒரு 10 மணி இருக்கும் காலையில. அடுத்த நாள் காலையில ஏப்ரல் 12ஆம் தேதி காலையில. அப்ப 10 மணி போல இவர் ஒருத்தனுக்கு கால் பண்றாரு. யாரு அப்படின்னா ரோஷன் அப்படின்றவன். இவருக்கு நல்ல வேண்டப்பட்டியக்கூடியவன். இவரும் ரோஷனும் ஒரு சின்ன பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்னா. அந்த ரோஷனுக்கு கால் பண்ணி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என் வீட்டுக்கு லஞ்சுக்கு வரியா, என்னோட மனைவியும் என்னோட குழந்தைகளும் வந்து வெளியில போயிருக்காங்க, அதனால வீட்டில் நான் தனியாக தான் இருக்கேன், நீ வீட்டுக்கு வா, நம்ம எதனா சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ரோஷன்கிட்ட கேட்கிறாரு. ரோஷன் உடனே சரி மச்சான் நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ரோஷன் சொல்றாரு. சரின்னு இவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. இப்ப இந்த தீபக்கோட பிளான் என்ன அப்படின்னா ரோஷனை வீட்டுக்கு வர வச்சு ரோஷனையும் அதே நிலைமைக்கு ஆக்கணும். இவர் மனைவியை இவரோட குழந்தைகள் ஆக்கணும், அதே நிலைமைக்கு ரோஷன் ஆக்கணும்ன்றதான் இவரோட பிளான். ஆனா அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா தீபக் ரோஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு 10-10:15 போல ஷர்வானின்னு வெளியில இருந்து யாரோ கூப்பிடுறாங்க இவரோட மகளை. ஆல்ரெடி இவரோட மகளை இவர் உயிரை எடுத்துட்டு தான் உட்கார்ந்துருக்காரு. யாரோ ஒரு பெண் குரல்ல கூப்பிடுறாங்க. உடனே போய் எட்டி பார்க்கறாரு. யாருன்னா அந்த 2 மகள்கள் இருக்காங்களே அவங்களுக்கு டியூஷன் நடத்துறதுக்காக ஹோம் டியூஷன் ஒருத்தவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க போல. அந்த ஹோம் டியூஷன் நடத்துற டீச்சர் தான் வெளியில என்ன கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பேரு ரியாங்க. கத்திக்கிட்டே இருக்காங்க. இவன் பார்த்து பயப்படுறான் தீபக். ஐயோ வீட்டுக்குள்ள வேற 3 சடலங்கள் இருக்கு, இப்ப நம்ம வெளியில போயிட்டு அவங்களை கிளப்பினாலும் சந்தேகம் வந்துடும், நம்ம உள்ள கூப்பிட்டாலும் அவங்க பார்த்துருவாங்களே அப்படின்ட்டு உடனடியா என்ன செய்யறான் அப்படின்னா பதட்டத்திலே வேகமா தன்னோட மனைவி சடலம் இருக்க அந்த பெட்ரூமுக்கு போயிட்டு மனைவி சடலத்தை அங்க பக்கத்துல உள்ள போர்வையை வச்சு மூட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அன்னைக்கு காலையில அவன் நகைலாம் வாங்கிட்டு வந்ததுல ஏதோ ஒரு பதட்டத்துல ஒரு கதவை மேல தாப்பல் போட்டு கீழே வந்து தாப்பல் போடாம விட்டுட்டான். அப்ப எப்படி இருக்கு, ஒரு கதவை கையை வச்சு தள்ளலாம் அந்த கதவு திறந்துடுற மாதிரி தான் இருக்கு. வெளியில அந்த ரியா அப்படின்ற டீச்சரும் கத்திக்கிட்டே இருக்காங்க. எந்த ஒரு சவுண்டு கேட்கல அப்படின்ட்டு அவங்க ஜஸ்ட் கையை வச்சு கதவை தள்ளுறாங்க. அந்த கதவு திறந்துருதுங்க. அப்ப நேரடியா அந்த ஹால் வந்து வியூ இருக்கு. அந்த கதவுல இருந்து நேரடியா அந்த ஹால் அவங்க பாக்குறாங்க ரியா. அப்ப இவன் அந்த சடலத்தை மூடிக்கிட்டு இருக்கான் போர்வையாச்சு, இவங்க பாத்துடுறாங்க. ஆனா வெளியில இருந்து பார்க்கல, இவங்க நல்லாவே வீட்டுக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா உடனடியாக அதெல்லாம் பார்த்து என்ன ஆச்சு ஏதாச்சும் கிட்ட வராங்க எட்டி பார்க்கறதுக்கு, எதுவும் மயக்கம் போட்டது விழுந்துட்டாங்களா அப்படின்ட்டு. அப்ப டெலிபரேட்டா ஒரு விஷயத்தை பார்க்கறாங்க. இவன் அந்த சடலத்தை மூட ட்ரை பண்றான். அது மட்டும் இல்லாம அந்த சடலத்தோட தலைகள்லாம் செதஞ்சிருக்கு. இதை பார்த்துட்டு பயத்துல கத்தி அலற ஆரம்பிக்கிறாங்க. இவன் வேகமா அவங்கள பிடிச்ச உள்ள இழுத்து தாக்க ஆரம்பிக்கிறான். தாக்கினது மட்டும் இல்லாம அவங்களை கீழே தள்ளிட்டு அந்த கதவையும் பூட்டிட்டு பக்கத்துல இருந்த கத்தி எடுத்து மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீ இப்ப சத்தம் போட்டேன்னா உண்மையும் அதே நிலைமைக்கு ஆளாக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த டியூஷன் டீச்சரும் ரொம்ப பதட்டத்துல பயத்துல தன்னோட வாயை வந்து கைகளால் பொத்தி அமைதியாகிறாங்க. என்னை விட்டு நான் போயிடுறேன், என்னை விட்டு நான் போயிடுறேன்ட்டு. இவன் என்ன யோசிக்கிறான், இவளை விட்டா கண்டிப்பா போய் எல்லாட்டி சொல்லிடுவா அப்படின்ட்டு அந்த கத்தியை வச்சு மிரட்டிக்கிட்டே முதல்ல கைகளை கட்டுறான், கால்களை கட்டுறான். அப்ப அங்க பக்கத்துல இருந்த ஒரு ஒயரோட்ட டேப்பை வச்சு அவங்களோட வாயில அந்த டேப் அடிக்கிறாங்க. டேப்பெல்லாம் அடிச்சு வெயிட் பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா வந்து கொஞ்ச நேரத்தில் ரோஷனும் இங்க வந்துருவான். அவன் வந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்தையும் ரோஷன்கிட்ட சொல்லிடுவா. இவளை நம்ம மறைச்சு வைக்கிறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. இவளை கண்டிப்பா நம்ம
இவன் உயிரை எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டா இவனோட மனைவி இவனோட குழந்தைகளை என்ன செஞ்சானோ அதே மாதிரியே இந்த டியூஷன் டீச்சரையும் தலையிலே தாக்கி அவங்களோட உயிரை எடுக்கிறாங்க. உயிரை எடுத்த பிறகு ஒரு மாதிரி ரொம்ப அந்த ஒரு வீடே ரொம்ப ஒரு பயங்கரமான ரத்த கரைகள் இருக்கு. அந்த ரத்த கரைகள்லாம் தொடச்சிட்டு இந்த சடலத்தை வந்து தனியாக தூக்கி வைக்கணும் அப்படின்ட்டு இவனோட மனைவி அறையிலே இதை வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த டியூஷன் டீச்சரோட சடலத்தை கை காலில் பிடிச்சி தூக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க, நான் தப்பாக பேசுகிறேன் அப்படின்றத நினச்சிடாதீங்க, இந்த ரிப்போர்ட்டில் இருந்தது இதுதான், ஆன்லைனில் வெப்சைட்டில் இருந்த சோர்ஸில் இருந்தது எல்லாமே தான். அந்த டியூஷன் டீச்சரோட சடலத்தை அவன் கைகளால் இழுத்து அந்த அறைக்கு மாற்றும் போது அந்த சடலத்தில் ஒரு கிழிந்த உள்ளாடி அவன் பார்க்குறான். அதை பார்த்தோன்னே இவனோட இன்டென்ஷன் முழுக்க முழுக்க மாறுது. உடனே என்ன செய்யறான், இவனோட கபோர்டுக்கு போயிட்டு பவர் டேப்லெட் அப்படின்னு சொல்றானுங்க, அது வயகர மாத்திரையா இல்லை என்ன அப்படின்றது எனக்கு தெரியல, அந்த டேப்லெட்டை போட்டுட்டு அந்த டியூஷன் டீச்சர் உயிரில்லாத அந்த சடலத்தை இவனோட மனைவி அறையில் அந்த பெட்ரூம் அறையில் பெட்டில் வச்சு அந்த சடலத்தோட அந்த கேவலமான உடல் ரீதியான விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுவுமே மல்டிபிள் டைம்ஸ் பல தடவை அந்த சடலத்தோட உடல் ரீதியான விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கிறான். ரொம்ப வந்து பயங்கரமான ஒரு விஷயம், ஒரு சைக்கோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. அதே மாதிரி பண்ணிட்டு அந்த சடலத்தெல்லாம் ஒரு அறையில் வச்சு பூட்டிட்டு என்ன செய்யறான், அந்த ரோஷன்ற ஒரு ரிலேட்டிவை கூப்பிட்டுருந்தானே வீட்டுக்கு லஞ்சுக்காக, அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட மணி 12 ஆகுது, 12:30 ஆகுது, ரோஷன் வராரு. இந்த இடத்துல ரோஷன் தனியாக வரலைங்க, ரோஷனோட மனைவியும் அழைச்சிக்கிட்டு மனைவியும் ஒரு குழந்தையும் வச்சிருக்காங்க கையில். அதே சமயத்தில் ரோஷனோட மனைவியோட தம்பியும் கூட்டு வந்திருக்கான். 4 பேரை வீட்டுக்கு வராங்க. வெளியில என்ன கதவை தட்டுறாங்க, ரோஷன் வந்துட்டான் அப்படின்ட்டு அந்த துரு பிடிச்ச சுத்தியில திருப்பி ஓரமாக ரெடியாக எடுத்து வச்சுட்டு கதவை திறக்க கிட்ட போகிறான். பார்த்தா 4 பேரை பார்க்குறான். அப்ப ஒரு மாதிரி பதட்டம் அடைகிறான். என்ன நம்ம ஒருத்தனை தானே கூப்பிட்டுருந்தோம், 4 பேரும் வந்திருக்காங்க, எப்படி நம்ம காரியத்தை சாதிக்கிறது அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப திடீர்னு யோசிக்கிறான், இவங்க 4 பேரையும் கதையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. உடனே என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, அவங்கள்ட்ட போய் ஒரு விஷயத்த சொல்றான், ரோஷன் கொஞ்சம் வெயிட் பண்ணி, நீங்க என்ன 4 பேரா வந்துட்டீங்க, நீ ஒரு ஆள் தான் வருவேன்னு நினைச்சேன், உனக்கு மட்டும் தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன், நீங்க இத்தனை பேர் வந்தா நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண கொஞ்சம் டைம் இருக்கு, அதனால இங்க வா, நீ உள்ள கொஞ்ச நேரம் உட்காந்துரு, நான் போய் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த சடலத்தெல்லாம் மறைக்கிறதுக்காக வேற ஒன்றும் கிடையாது, இவங்களை வீட்டுக்குள்ள கூப்பிடுறான். அதே சமயத்துல ரொம்ப உள்ளுக்குள்ளெல்லாம் விடாம வெளியில ஒரு டேபிள் இருக்கு, அங்கேயே உட்கார வைக்கிறான். வீட்டுக்குள்ளேயே ஓரமா உட்கார வச்சு இவன் போயிட்டு சடலத்தெல்லாம் வந்து மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு மகளோட சடலத்தை, அந்த டியூஷன் டீச்சரோட சடலத்தெல்லாம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ரோஷனோட மனைவி கையில ஒரு குழந்தை வச்சிருந்தாங்கல்ல, அந்த குழந்தைக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரோஷன் சொல்றாங்க. ரோஷன் ரொம்ப பழக்கப்பட்டவன், அடிக்கடி வீட்டுக்கு வரவன், அவனுக்கு எங்க டாய்லெட் இருக்கு எல்லாமே தெரியும். என்ன செய்யறான் அப்படின்னா, ரோஷன் தன்னோட மனைவி குழந்தை அழைச்சிட்டு அந்த டாய்லெட்டுக்கு போறான். ரோஷன் ஹெல்ப் பண்றதுக்கு போறான் அந்த டைப்பர் மாத்துறதுக்கு. அப்ப அந்த மனைவியோட தம்பி ஒருத்தர் வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் அந்த வீட்டுக்கு சாப்பிட, அவர் தனியா அந்த டேபிள்ல உட்காந்துருக்காரு. அவரோட பேரு அங்கித். இவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இதுதான் கரெக்டான நேரம், இவங்க 4 பேரையும் ஒரே நேரத்தில் நம்மளால சம்பவம் செய்ய முடியாது, இப்போ 3 பேர் அங்கிட்டு இருக்காங்க, அவங்கள நம்ம தனியாக பார்த்துக்கலாம், அதுவும் அதில் ஒரு பெண்ணு தான், நம்மளுக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை, அங்கித்து தான் கொஞ்சம் பலசாலி, இவனை எதனா பண்ணணும் அப்படின்ட்டு உட்கார்ந்தவனோட புரடியிலங்க தலையில பின்னாடி அந்த இரும்பு சுத்தியில், அந்த துருப்பிடிச்ச சுத்தியில் எடுத்துட்டு போயிட்டு அங்கித்தை தாக்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப மிகப்பெரிய தாக்குதல் அந்த இடத்துல நடக்குதுங்க. அப்ப ஒரே அடியில் அங்கித் நில குழஞ்சு கீழே விழுவுறாரு. அவர் கான்சியஸ் இருக்கு, கத்த ஆரம்பிக்கிறார். ஆனா பலத்த காயம் ஏற்படுது அவரோட தலையில. அவர் கத்த ஆரம்பிக்கிறாரு, மாமா ஏன் மாமா அப்படி பண்றீங்க, ஏன் மாமா அப்படி பண்றீங்க அப்படின்ட்டு. உடனே இந்த சைடு பாத்ரூம்ல இருந்த ரோஷன் அவங்களோட மனைவிக்கு அந்த சவுண்ட் கேட்குது. வெளியில வந்து பாக்குறாங்க. அப்ப இவர் இந்த மாதிரி கையில சுத்தியோட இருக்காரு, கீழே அங்கித் கீழே விழுந்து கிடக்கிறாரு. உடனே பயத்துல ரோஷன் அந்த சண்டை போட வரான் இவர்கிட்ட. அப்ப ரோஷனையுமே மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்துறாரு அந்த சுத்தியில வச்சு. ரோஷனுக்கு அடிப்படுது. இந்த இடத்துல மனைவி தெளிவா யோசிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் நம்மளோட உயிர் போயிடும் அப்படின்ட்டு சைடில் வேகமாக ஓடி போய் கதவை திறந்துட்டு வெளியில் ஓடி கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னோட கணவனையும் என்னோட தம்பியும் இந்த மாதிரி இவர் அடிச்சிட்டு இருக்காரு, யாருன்னா காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ட்டு. உடனே இந்த சைடு ஊர் மக்கள்லாம் வரத்துக்குள்ளே இவனுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு, தீபக்கு நம்ம இப்போ மாட்ட போகிறோம் அப்படின்றது. அப்போ என்ன யோசிக்கிறான், உடனடியாக அந்த பிளானை மாற்றணும் அப்படின்றதுக்காக திடீர்னு வெளியே வந்து ரோஷனோட மனைவிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் அங்கிட்ட அடிச்சேன்னா உண்மைதான், ஆனால் எங்களுக்குள்ள ஒரு பிஸ்னஸ் ரீதியான ஒரு பிரச்சனை இருக்கு, அதை பேசிக்கிட்டு இருந்தப்போ அவன் என்ன கொச்சையான வார்த்தைகளை பேசிட்டான், அந்த கோவத்தில் கையில் சுத்தியில் வச்சிருந்தா அதை வச்சு தாக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அவன் கையில் டவல்லாம் எடுத்துட்டு வந்து டவல்லாம் வச்சு அழுத்தி பிடிச்சிக்கங்க, நான் காருக்கு சொல்லிட்டேன், கார் வந்துடும் அப்படின்னு சொல்றான். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துல இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அப்ப கார் வருதுங்க. அப்ப இவனை தீபக்கே அவங்க 2 பேரையும், ரோஷனியா இருக்கட்டும் அங்கித்தியா இருக்கட்டும், கார்ல ஏற்றி விட்டுட்டு நீங்க பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நான் பின்னாடியே பைக்ல வரேன் அப்படின்னு சொல்றான். ஊர் மக்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ரோஷன் மனைவி எல்லாருமே இருக்காங்க. ரோஷனும் அங்கிருந்து பேசக்கூடிய நிலைமையில இல்லைங்க. அந்த இடத்துல ஒரு மாதிரி பதட்டம். அந்த 2 உயிரை காப்பாத்துறதா மக்கள் எல்லாரும் யோசிச்சாங்க தவிர இவன் தீபக் எதுக்காக அடிச்சான், எதனால அடிச்சான் அப்படின்னு யாருமே கேள்வியே கேட்கல.
உடனே என்ன நடக்குது அப்படின்னா சரின்னு காரில் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவனும் பின்னாடி கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அதாவது இவன் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப தூரம்லாம் போகலங்க, கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தான் அந்த கார் பின்னாடி போயிருக்கான். அதுக்கப்புறம் ஆள் எங்கே போனானே தெரில, அப்ஸ்காண்ட் ஆகிட்டான். இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ அங்கித்துக்கு ரொம்ப பெரிய காயம் இருக்கிறதுனால அவனை ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க. ரோஷனுக்கு தலையில் அந்தளவு பெரிய காயங்கள்ல அவனுக்கு பேண்டேஜ் போடுறாங்க. இப்போ உடனே ரோஷனோட குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க, இவனோட மனைவி வீட்டாருக்கு கால் பண்ணுறாங்க. உங்கள் மாப்பிள்ளை இந்த மாதிரி செஞ்சுட்டாரு, எதனால ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனைவி வீட்டார் காலையில் தான் வந்தார், ரொம்ப நல்லா தானே இருந்தார், என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு மனைவியோட தம்பி இருக்காருல்ல அவரை உடனடியாக அந்த வீட்டுக்கு அனுப்புறாரு. நீ போய் வீட்டில் போய் என்னன்னு பாரு அப்படின்ட்டு. உடனே மனைவியோட தம்பி வீட்டுக்கு போகிறாருங்க. அப்போ வீட்டுக்கு போகிறவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, அந்த மனைவியோட தம்பி வீணாவோட தம்பி அந்த வீடு பூட்டி இருக்கிறத பார்க்குறாரு. என்ன வீடு பூட்டிருக்கே அப்படின்ட்டு தொடர்ச்சியாக தீபக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு காலை கூட அந்த தீபக்ன்றவன் எடுக்கலைங்க. ஆள் எங்கே போனானே தெரில, ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு தான் சொன்னவன். உடனே என்ன செய்யறாரு அப்படின்னா தேடிக்கிட்டே இருக்கிறப்ப இவனோட வீட்டு வாசல்ல ஒரு வயசான கப்பல் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்னடா இது வயசான கப்பல் அழுதுகிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு அவங்கள்ட்ட போய் என்னமாச்சு என்னப்பாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் சொல்றாங்க, தம்பி என்னோட பொண்ணை காணும் தம்பி, இங்கே தான் கடைசியாக வந்தாங்க. என் பொண்ணோட பேர் ரியா, அவங்க ஹோம் டியூஷன் எடுக்கிறவங்க, 21 வயசு தான் ஆகுது. கடைசியாக இந்த வீட்டுக்கு தான் வந்தாங்க, டெய்லி இங்கே தான் வருவாங்க. காலைல ஒரு 10-10:30 போல டியூஷன்லாம் நடத்தி முடிச்சு 11:30-11:45 அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. மணி இப்போ 3 ஆகுது தம்பி, இன்னும் வந்து என்னோட மகளை காணும் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே தம்பி யோசிக்கிறாரு, ஏண்டா காலையில தான் வந்து மாப்பிள்ளை வந்து நகையெல்லாம் வாங்கிட்டு போனாங்க, ஏதோ நம்மளோட அக்காவும் நம்மளோட அக்கா பிள்ளைங்களும் எங்கேயோ வெளியே போறதா, இப்போ வெளியே போனால் இவங்க யாருக்காக டியூஷன் நடத்த இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு தம்பி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே வீட்டை பார்க்குறாரு. அப்போ ஏதோ ஒன்று அவர் மைண்டில் ஏதோ ஒரு தவறான ஒரு காட்சி வருதுங்க. அந்த வீட்டை பார்த்துட்டு அந்த வீட்டிலேருந்து யாரும் உள்ளவா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இவருக்கு வருது. உடனே என்ன செய்யறாரு, ஊர் மக்கள் உதவியோட அந்த லாக்கை உடைக்க ஆரம்பிக்கிறார். அந்த லாக்கை உடைக்க முடியல. அப்புறம் ஒரு லாக் ஸ்மித்தை கூப்பிட்டு அந்த லாக்கை ஓப்பன் பண்றாங்க. லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அதுக்கே ஒரு 1 மணி நேரம் ஆச்சுங்க. வீட்டுக்குள்ள போன அந்த தம்பி என்ன நோட் பண்றாரு அப்படின்னா, தரை முழுக்க அந்த ரத்த கரைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஒருவேளை வந்து அந்த அங்கித் இந்த ரோஷனு இவனுக்குள்ள நடந்த அந்த ஒரு துள்ளுமுள்ளாம் இருக்குல்ல, ஸோ இதனால ஏற்பட்ட ரத்த கரைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டே அக்காவை கூப்பிடுறாரு. எந்த ஒரு சத்தமுமே இல்லைங்க. அப்ப அந்த பெட்ரூம்ல போய் பார்க்குறவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிங்க. ஒரு போர்வையில சுத்தி இவரோட அக்காவோட சடலம் அந்த இடத்துல இருக்கு. தலை அப்படியே சிதைஞ்சு போயிருக்குங்க. பார்த்து அந்த இடத்துல கத்தி கதற ஆரம்பிக்கிறாரு. அக்காவை பிடிச்சி அழுவ ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு ஊர் மக்கள் எல்லாமே உள்ள வராங்க. கிட்டத்தட்ட நிறைய பேருங்க, கணக்கே இல்லை, நிறைய பேர் அந்த ஒரு காட்சியை பார்த்துட்டு வெளியில வந்து வாந்தி எடுத்திருக்காங்க. அப்படின்னா அந்த இடம் எந்த அளவு ஒரு பயங்கரமா இருந்துச்சு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணுங்க. அதுல அந்த ஊர் மக்கள்ல ஒருத்தர் கிச்சன் சைட்ல அந்த 2 மகள்களோட சடலத்தையும் பார்க்குறாரு. அதையுமே அந்த தம்பிக்கிட்ட சொல்றாரு. அவங்களே பார்த்துமே ரொம்ப கதறி அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. உடனே அந்த ஓல்டு கப்பல் இருக்காங்களே, அந்த ரியா அப்படின்றவங்கள பெற்றோர், அவங்க ரொம்ப அழுவ ஆரம்பிக்கிறாங்க. என்னோட மகள் எங்க, என்னோட மகள் எங்க, அவ உயிரோட இருக்காளா இல்லையா அப்படின்ற மாதிரி கத்தி கதற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்கூட்டி நிக்குது. அது யாரோட ஸ்கூட்டி அப்படின்னா ரியாவோட ஸ்கூட்டி தான். அப்ப ஊர் மக்கள் எல்லாமே ஒரு சந்தேகப்படுறாங்க, ஒருவேளை அந்த டியூஷன் டீச்சருக்கும் இந்த தீபக்கும் எதனா ஒரு தவறான உறவு இருக்கலாம், அதனால இவங்க 2 பேரும் ஓடி போயிருக்கலாம், மனைவியும் குழந்தைகளையும் இந்த மாதிரியான சம்பவம் செஞ்சுட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பதாங்க அதுல உள்ள ஒருத்தர் நோட் பண்றாரு ஒரு விஷயத்த. அந்த பெட்ரூம்ல இவங்களோட மனைவி சடலம் கீழே இருந்துச்சு, அந்த போர்வையை பொத்தி. அந்த பெட்டில் ஒரு சில ரத்தக்கரைகள் இருக்கு. அதே சமயத்தில் அந்த பெட்டோட பெட்ஷீட் இருக்கு இல்லையா, அந்த பெட்டு கீழே ஒரு பெட் பாக்ஸ் இருக்கு. அந்த பெட் பாக்ஸ்க்குள்ள இந்த பெட்ஷீட் இந்த மாதிரி மாட்டி இருக்கு. அந்த பெட்ஷீட்டை யாரோ வந்து வெளியில் எடுத்து விடாமல் அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பெட் பாக்ஸை. அதனால அந்த பெட்ஷீட் வந்து அந்த பெட் பாக்ஸில் மாட்டியிருக்கு. இதை பார்த்துட்டு யாரும் இப்படிலாம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்களே அப்படின்ட்டு கையை காட்டுறாரு. உடனே போய் அந்த பெட் பாக்ஸை திறக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே அந்த ரியா அப்படின்ற அந்த டியூஷன் டீச்சரோட சடலமும் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஊர் மக்கள்லாம் அழுவ ஆரம்பிக்கிறாங்க, கதற ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கே ஒரே வீட்டுக்குள்ளே, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு நாள் கேப்பில் அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக இருக்குது அந்த இடமே. உடனே போலீஸ்க்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. போலீஸ் வராங்க. போலீஸ்கிட்ட எதனால நீங்க வந்து இந்த மாதிரி தீபக சந்தேகப்படுறீங்க அப்படின்னு தம்பிக்கிட்ட கேட்குறாங்க. அந்த வீணாவோட தம்பிக்கிட்ட அவர் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இன்னைக்கு காலையிலேருந்து எப்படி நடந்துச்சு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த ஒரு நியூஸ் அந்த இடத்துல பரவலாக பேசப்படுது. போலீஸ் இவனோட மொபைல் லொக்கேஷன்லாம் வச்சு இவனை எதாவது ட்ராக் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவனோட மொபைல் சுவிச் ஆஃப்ல இருக்கு, மொபைல் யூஸ் பண்ண மாட்டான். அது மட்டும் இல்லாமல் எங்கிட்டு போனா அப்படின்ற சிசிடிவி ஆதாரமும் இவங்களால திரட்ட முடியல போலீஸால. கிட்டத்தட்ட 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் மட்டுமே போயிட்டு இருக்கு. போலீஸும் தெளிவாக யோசிச்சிருக்காங்க, இவ தீபக்குக்கும் அந்த
டியூஷன் டீச்சருக்கும் ஏதோ ஒரு உறவு இருந்திருக்கு. அதனால தான் இந்த ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத போலீஸ் வந்து ஃபைனல் பண்ணி அவங்க மைண்ட்ல வச்சுட்டு சர்ச்சிங்ல ஈடுபட்டுட்டே இருக்காங்க. போலீஸ்க்கு அந்த இடத்துல நிறைய எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு. அதையும் வச்சு இவனை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த பெட் இருந்துச்சுல, அந்த பெட்டை சுத்தியும் அந்த டியூஷன் டீச்சரோட சடலத்திலும் பயாலஜிக்கல் ஃப்ளூயிட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் இவனை சார்ந்தது அப்படின்றது. அந்த இடத்துல டவல் இருந்திருக்கு, டவல்லையும் அந்த பயாலஜிக்கல் ஃப்ளூயிட் இருந்திருக்கு, அந்த இடத்துல கர்ச்சிப்ஸ் இருந்திருக்கு, அதுலேயும் இருந்திருக்கு, அந்த மாத்திரைகள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று தவறான உறவுகள், உடல் ரீதியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றதையும். அப்போ இன்னுமே போலீஸ் வந்து இவனை பயங்கரமான ஆளாக இருப்பான் போல, இவன் ஏதோ ஒரு சைக்கோ, இவன் வந்து அந்த சொசைட்டிக்கே டேஞ்சர் அப்படின்ட்டு பயங்கரமாக தேடுதல் வேட்டையை ரொம்ப தீவிரப்படுத்தி தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஒரு கேஸ் அந்த டைமில் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ் ஆஃபீஸரோட பேர் மனோஜ் தாக்கூர். இவரை வந்து ஒரு அடகு கடை வியாபாரி சந்திக்கிறாரு. அடகு கடை வியாபாரி சந்திச்சு, சார் இப்போ பயங்கரமான ஒரு சம்பவம் செஞ்சானா சார் தீபக் அப்படின்றவன், அவன் என்னோட கடைக்கு வந்திருந்தான் சார் அன்னைக்கு ஏப்ரல் தேதி கடைக்கு வந்துட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் நகைகளை என்கிட்ட அடகு வைக்கணும் அப்படின்னு கேட்டான். ஏன்னா இவ்வளோ நகைகள் இருக்கே, நான் எதுக்காக அப்படின்றது கேட்டேன். இந்த மாதிரி லேண்ட் வாங்கணும், அதுக்காக தான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டான். தம்பி அர்ஜென்ட்டெல்லாம் முடியாது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தருவேன், வேணும்னா இப்போ ஒரு 3.5 லட்சம் உனக்கு நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணி விட்றேன், அதுக்கப்புறம் 1.5 லட்சம் நான் உனக்கு போட்டு விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவனும் சரி அப்படின்ட்டு அவ்வளோ நம்பிக்கை என்கிட்ட நகையை கொடுத்துட்டு போயிட்டான். எனக்கு அப்பயே ஒன்றுமே புரியல, ஏன்னா இவ்வளோ நம்பிக்கையான ஆளாக இருக்கானே அப்படின்னு நான் யோசிச்சேன் சார். கடைசியில் பார்த்தா அவன் இந்த மாதிரியான ஒரு கேவலமான விஷயம் செய்வான் நான் யோசிச்சு கூட பார்க்கல. அவனுக்கு 3.5 லட்சம் ரூபா நான் டெபாசிட்டும் பண்ணிட்டேன் சார் அப்படின்ட்டு அவனோட அக்கௌண்ட் நம்பர், அவனோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அப்போ போலீஸ் அந்த பேங்க் என்னன்னு பார்க்குறாங்க, அது HDFC பேங்க் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அவனோட அக்கௌண்ட் நம்பரை வச்சு அந்த ஊரில் உள்ள எல்லா அந்த HDFC பேங்க்ல உள்ள எல்லாருக்குமே தகவலை தெரிவிக்கிறாங்க. இவனோட ஃபோட்டோவையும் அமைச்சு, இவனோட விலாசம், இவனோட பேர் எல்லாத்தையும் அமைச்சு, இந்த பேரில் எவனாவது மணி வித்ரா பண்ண வந்தால் உடனடியாக போலீஸை கூப்பிடுங்க, இவன் வந்து பயங்கரமான ஒரு கிரிமினல், இவன் சொசைட்டிக்கே டேஞ்சரானவன், இவன் வெளியில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா பேங்க் மேனேஜரும் அலர்ட் பண்ணுறாங்க. எல்லா பேங்க்லையுமே அது ஒரு பெரிய பேசு பொருளாக பேச ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் நாட்கள் கழிச்சுங்க, ஒரு சில வாரம் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு HDFC பேங்க்ல ஒருத்தன் வந்து பணம் வித்ரா பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அந்த வித்ராவல் ஸ்லிப் ஃபார்ம் இருக்குல்ல, அது கொஞ்சம் அதிக தொகை இருக்கிறதுனால மேனேஜர் கைக்கு போகுது. மேனேஜர் அப்போ சைன் போட போயிட்டாருங்க. அப்போ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு, தீபக் அப்படின்ற பேரை. இந்த பேரை எங்கேயோ நம்ம கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் புரியுது, இவன் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணவனோட பேராச்சு அப்படின்ட்டு. உடனே அவனோட விலாசத்தை செக் பண்றாரு, அதே விலாசம். உடனடியாக போலீஸ் கால் பண்றாங்க. போலீஸ் அந்த இடத்துல வந்து இவனை பிடிக்கிறாங்க. இவனை பிடிச்சிட்டு ஏன் செஞ்ச, எதுக்காக அவ்வளோ பெரிய சம்பவத்தை செஞ்சேன்னு கேட்குறப்ப அவன் ரொம்ப அதிர்ச்சியான தகவலாக சொல்லிக்கிட்டு இருந்தான். அதாவது ஆரம்பத்தில் போலீஸ் வந்து கேட்குறப்ப என்ன சொல்கிறான் அப்படின்னா, சார் நான்லாம் எதுவுமே பண்ணலை சார், எனக்கு எதுவுமே தெரியாது, என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான் சார் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். போலீஸ் அவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க. ஏண்டா டே, எங்கள்கிட்ட அவ்வளோ ஆதாரம் இருக்குடா நீ தான் செஞ்ச அப்படின்றத கண்டுன்னு போலீஸோட ஸ்டைலில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வழி தாங்க முடியாமல் உண்மைகள்லாம் ஒத்துக்கிறாங்க. ஆமாம் சார், நான் தான் சார் இந்த மாதிரி செஞ்சேன், நான் சாமி கும்பிட்டுட்டு செஞ்சேன் சார், மன்னிப்பு கேட்டுட்டு செஞ்சேன் சார் அப்படின்ட்டு அந்த முழு விஷயத்தையும் தெளிவாக நான் இப்போ நடந்ததெல்லாம் சொன்னேன்னு உங்கள்கிட்ட அது எல்லாத்தையுமே போலீஸ் சொல்கிறாங்க. அப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான், என்ன காரணம் அப்படின்றது. அது என்ன தெரியுமாங்க காரணமா, இவன் வந்து டாடா ஸ்டீல் கம்பெனில நல்லபடியாக தான் வேலை பார்த்துட்டு இருக்க, நல்ல வருமானம் தான் இருந்தாலும் ஒரு சைடு இன்கம் நம்மளுக்கு வேணும் அப்படின்றதுக்காக ஒரு லோனை போட்டு 17 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வண்டியை வாங்கி வாடகைக்கு விடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இவன் அந்த டாடா ஸ்டீல் கம்பெனில வேலை பார்த்ததுனால இவனால அதை பெருசா வந்து மேனேஜ் பண்ண முடியல. அதுக்காக இவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு கிட்ட அந்த ஒரு பொறுப்பு கொடுக்குறான். டே வண்டி நான் கொடுத்துட்றேன், இந்த வண்டியை வச்சு நீ எதனா பிஸ்னஸ் பண்ணு, வர ப்ராஃபிட்ல எனக்கு பாதி கொடுத்துக்க, நீ பாதி எடுத்துக்க, எதனா நம்ம பர்சன்டேஜ் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ற பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு வண்டி தேய்மானம் தான் ஆகிட்டே இருக்கு, வண்டிக்கு சர்வீஸுக்கு தான் காசு போயிட்டே இருக்கே தவிர இவனுக்கு ப்ராஃபிட் எதுவுமே உட்கார மாட்டேது. அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு வந்து ஏமாத்திக்கிட்டே இருக்கான். உடனே ஏமாந்து போனவன் இனிமேல் நான் உன்ட்ட என் வண்டியை தரமாட்டேன் அப்படின்ட்டு அந்த 17 லட்ச ரூபா வண்டியை அந்த ரோஷன் அப்படின்ற உறவினர்கிட்ட கொடுத்து, சரி நீ எதனா பிசினஸ் பண்ணி எதனா வந்து சவாரிக்கு போ, வர காசுல எனக்கு கொஞ்சோண்டு ப்ராஃபிட் கொடுத்துரு, என்னோட குடும்பத்தை நான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ரோஷன்ட்டு நம்பிக்கையாக வண்டியை கொடுக்குறான். ரோஷனுமே அதே மாதிரியே வண்டியை தேய்மானம் தான் ஆகிட்டே இருக்கே தவிர இவனுக்கு கையில் எந்த ஒரு காசுமே வரலைங்க. உடனே என்ன நடக்குது அப்படின்னா, ரொம்ப கோபம் அடைகிறான். அந்த ஒரு பணத்தையும் இவனால பெருசா கட்ட முடியல, அந்த கடன் தொகையும். அதையுமே முக்கால்வாசி கடனை அடைச்சிடுறாங்க. அந்த 17 லட்சத்துல கொஞ்சம் தான் கடன் இருக்கு, ஒரு 4 ல இருந்து 5 லட்சம் வரை தான் இருக்கு. இது தெளிவான விஷயம், சோர்ஸ் எந்த ஒரு மீடியாலையுமே போடல அவனுக்கு இன்னும் எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா எல்லா மீடியாலையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் முக்கால்வாசி கடனை அடைச்சிட்டதா தான் சொல்றாங்க. சார் இதனால தான் சார் நான் அந்த சம்பவத்தெல்லாம் செஞ்ச, மைண்ட் வெக்ஸ் ஆகி அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப போலீஸ் ரப்புன்னு அவன் கண்ணதிலே ஒன்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க,
ஏன்டா இதில் உன்னை கஷ்டப்படுத்தினது யாரு அப்படின்னா உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டும் அந்த ரோஷன்ற உறவினர் தான். நீ எதனா செஞ்சிருக்கணும் அப்படின்னா இவனுங்க 2 பேரையும் தான் செஞ்சிருக்கணும். நீ என்னடா கேவலமாக உன்னோட குடும்பத்தை இந்த மாதிரி சம்பவம் செஞ்சுட்டு ஒரு கேவலமான பதில சொல்கிற, உண்மையை சொல்லு, உனக்கும் அந்த டீச்சருக்கு என்ன உறவு இருந்துச்சு அப்படின்றது கேட்குறான். அப்போ தெளிவாக சொல்லிடுறான், சார் எனக்கும் அந்த டீச்சருக்கு எந்த உறவுமே கிடையாது, இதுதான் சார் உண்மை. எதனால என்னோட குழந்தையையும் என்னோட மனைவியும் இந்த மாதிரி நான் செஞ்சேன் அப்படின்னா, சார் அதாவது இப்போ நான் அவனுங்களை எதனா செஞ்சுட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னு வைங்களேன், இந்த ஊர் என்னோட குடும்பத்தை கேவலமாக பேசும். அவங்களால எப்படி சார் நிம்மதியாக வளர முடியும்? யோசிச்சு பாருங்க. அதுவும் அப்பா இல்லாமல் அவங்க கடனை எப்படி சார் மிச்ச கடனை எப்படி அடைப்பாங்க? அவங்க நொந்து போயிட மாட்டாங்களா? அவங்க அதுக்கு உயிரோட இல்லாமல் இருக்கலாமே சார் அப்படின்ட்டு ஒரு ஒரு கருணை கொலை மாதிரி தான் சார் இதை நான் நினைச்சேன். அவங்க நல்லபடியாக எதுக்கு இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு இருக்கணும், அவங்க நிம்மதியாக சொர்க்கத்தில் நல்லா இருக்கட்டுமே அப்படின்றதுனால தான் அவங்களோட உயிரை எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது உடனே கோர்ட்டுக்கெல்லாம் போதுங்க. அப்போ இவன் எதுக்காக அதை செஞ்சான் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நடந்த சம்பவம்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. இந்த கோர்ட்டில் இதுக்கு என்ன தீர்ப்பு வழங்கினாங்க, அப்போ அந்த கோர்ட்டில் இவனுக்காக வாதாடின ஜட்ஜு என்னென்னலாம் சொன்னாங்கன்னு கேட்குறப்ப இன்னுமே நம்மள தலையில் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதை முழுசாக கேளுங்க. கரெக்டாக ஏப்ரல் 11 2021 அந்த சம்பவம் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 16 2021 சார்ஜ் சீட் ஃபில் பண்ணுறாங்க. நல்லா பெரிய புக்கு மாதிரி எல்லா எவிடன்ஸுமே வச்சு கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்றாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவனை எதிர்த்து ஒருத்தர் வாதாடுவார்ல, இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் தீபக், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்களேன். ஏங்க அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஜட்ஜு முன்னிலையில் வைக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்க சார், எவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்றத பாருங்க. இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் பார்த்துட்டு எனக்கே தூக்கம் வரலை, எனக்கே நிம்மதி இல்லாமல் போச்சு. அந்த குழந்தைக்கும் அந்த மனைவிமாருக்கும் ஒரு நல்ல ஒரு நீதி கிடைச்சாகணும், அதனால இவனுக்கு அதிகபட்ச தண்டனையை கொடுங்க, இவர் ரொம்ப சொசைட்டிக்கு டேஞ்சரானவன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இவனோட தரப்புல ஒருத்தர் வாதாடுவாங்களா, தீபக்கோட தரப்புல, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த லாயரை பார்த்து, ஏயோ உன்னோட பர்சனலான எமோஷனலா இந்த இடத்துல நீ காட்டாத, இந்த இடத்துல பியூர் எவிடன்ஸை பத்தி மட்டும் தான் நம்ம பேசி ஆகணும், நீ என்ன அந்த வீட்டுக்குள்ள இருந்து பார்த்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க, என்னோட கட்சிக்காரர் தீபக் இந்த மாதிரி சம்பவம்லாம் செய்யவே கிடையாது, அவர் கடனால அவதிப்பட்டதெல்லாம் உண்மை தான், அதுக்காக பெத்த குழந்தைகளையும் சொந்த மனைவியும் அவர் இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டாரு, அது எப்படி நீ வீட்டுக்குள்ள நடந்தது எந்த ஒரு சிசிடிவி ஆதாரமும் இல்லாம எந்த ஒரு ஐ விட்னஸ் இல்லாம உன்னோட வாய் வார்த்தையிலே பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எதிர்த்தரப்பு கேட்குறாங்க. அதனால எந்த ஒரு ஆதாரமும் இல்லாதனால இவருக்கு அதிகபட்ச தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது மயிலாட் அப்படின்ற மாதிரி தீபக்கோட லாயர் சொல்றாரு. இந்த சைடு லாயர் இன்னும் டென்ஷன் ஆகி, இதுக்கு மேல என்னங்க எவிடன்ஸ் வேணும், அவனோட பயாலஜிக்கல் ஃப்ளூயிட் அந்த இடத்துல இருந்த ரூம் ஃபுல்லா பரவி கிடந்துச்சு, அந்த கேவலமான மாத்திரைகள் அந்த இடத்துல இருந்துச்சு, அந்த டவல்ல இருந்துச்சு, கர்ச்சிஃப்ல இருந்துச்சு, அந்த ரியா அப்படின்ற டியூஷன் டீச்சரோட சடலத்தில் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த நகையை எடுத்தது, நகையை வச்சு பணம் வாங்க போனது, பேங்க்ல மாட்டினது, இது எல்லாத்தையுமே கொண்டு வராருங்க அந்த ஜட்ஜு முன்னிலையில். இப்போ 2 லாயரும் பேசுறதையும் கேட்டுட்டு இப்போ ஜட்ஜி தீர்ப்பு வழங்க போறாருங்க. அப்போ நிறைய விஷயம் ஜட்ஜ் அந்த இடத்துல பேசுறாரு. நான் திருப்பியே சொல்றேன், இவன் சொசைட்டிக்கு டேஞ்சரானவன் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இவன் அந்த இடத்துல கால்குலேட்டடா ரொம்ப தெளிவா இருந்தது அந்த சம்பவம்லாம் செஞ்சிருக்கான். அதனால இவனுக்கு அதிகபட்ச தண்டனை தான் நம்ம கொடுக்கணும். இருந்தாலுமே இவன் மென்டலி ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கான், இவன் ஸ்டேபிளே கிடையாது. எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னா, இவனை கஸ்டடியில் இந்த ஜெயிலில் இருக்கப்ப கூட இவனோட இன்மேட்ஸே கொண்டு போய் தாக்கியிருக்காங்க, காரணமே இல்லாம இவன் கூட இருந்த ஜெயிலில் இருக்க சக அந்த கிரிமினல்ஸ் எல்லாரையும் கொண்டு போய் தாக்கியிருக்கான். எதை வச்சு அப்படின்னா, அந்த தீயணைப்பான் வச்சிருப்போம்ல ஒரு இரும்பு கேன் மாதிரி, அந்த கேன் எடுத்துட்டு போய் தாக்கியிருக்கான், சம்பந்தமே இல்லாம காரணமே இல்லாம. அப்ப அவன் எந்த அளவு மைண்ட் அன்ஸ்டேபிளா இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்களேன். இவனுக்கு அந்த இடத்துல மரண தண்டனை விதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஏப்ரல் 28 2025 இந்த தண்டனையை விதிக்கிறாங்க. ஆனால் அஸ் ஆஃப் நோ இன்னும் அவனுக்கு இன்னும் எக்ஸிக்யூஷன் நடக்கல. ஏன்னா இன்னும் அந்த பிளாங்க் வாரண்ட் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதான் நான் பார்த்ததில் வரையும் போட்டது. அந்த பிளாங்க் வாரண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு டெத் வாரண்ட்டுங்க, அது ஒரு சைன்டு டாக்குமெண்ட். அதில் தான் என்னைக்கு இந்த எக்ஸிக்யூஷன் நடக்கும் அப்படின்ற அந்த டேட்டு டைம்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அது இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றதான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் வேணா ஆன்லைன்லேயே போய் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு உண்மையான சம்பவம். இதை ரொம்ப நேரம் ஆனிச்சு இதை நிறையா சோர்ஸஸ்லேருந்து டேட்டாஸ்லாம் எடுத்து இவனுக்கு அந்த இடத்துல பேசின வார்த்தைகளாக இருக்கட்டும், அவன் அந்த குழந்தைகள்கிட்ட பேசின வார்த்தைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப எனக்கு டைம் ஆனிச்சுங்க. உண்மையே நம்மளோட அந்த தரவான டீகோடிங் பிடிச்சிருந்தா மட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய கிரைம் கதைகளை உங்களுக்கு நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேங்க. இப்போ உங்களோட கருத்தை நீங்கள் இதில் சொல்லிட்டு போங்களேன். ஏங்க இவன் அந்த நிறைய சோர்ஸஸ் சொன்ன வரையுமே முக்கால்வாசி கடனை அடைச்சிட்டானாங்க.
இந்த இடத்துல எனக்கு ஏதோ அந்த கடனையும் மீறி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்றது தான் என்ன தெரியுது ஒரு பர்சனலாக எனக்கு யோசனையில் பார்த்தா. ஏன்னா அந்த மனைவியோட நகையை வச்சு தான் அந்த ஒரு 3,00,000 கிட்ட பணம் வந்து பேங்க்கில் போட்டு விட சொன்னான், டெபாசிட் பண்ண சொன்னான். அப்போ இவன் மனைவியோட நகையை வச்சு அந்த கடனெல்லாம் அடைச்சிருக்கலாம், நிம்மதியாக வாழ்ந்துருக்கலாம் இல்லையா? இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குல்ல. அதுலேயே நான் ஒரு ஆன்லைனில் ஒரு வெப்சைட்டில் படித்து பார்த்தா இவனுக்கு வெறும் 1,00,000 தான் கடன் இருந்திருக்கு மிச்சம் அப்படின்றது போட்டிருக்காங்க. ஏன்னா 1,00,000 தான் மிச்சம் கடன் இருந்துச்சு அப்படின்னா, மனைவியோட நகையை வச்சு நீ ஓடி போனப்போ 3,00,000 நீ வாங்கியிருக்க அப்படின்னா, அந்த 1,00,000 நீ எப்பயும் அடைச்சு நிம்மதியாக இருந்திருக்கலாமே. எதுக்காக இல்லை? அப்போ இதில் வேற என்னமோ இருக்குங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் வந்து செஞ்சதுக்கு வருத்தப்படுறான் தாங்க இல்லையா. அதாவது இதை வந்து மேல்முறையீடு அவன் பண்ணவே இல்லை. இவனுக்கு இந்த மாதிரி மரண தண்டனை கிடைச்சோன்னே அதை சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணுவாங்கள்ல, அந்த மேல்முறையீடு இவன் பண்ணாமல் இருந்திருக்கான். ஏன்னா இவனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், ஓகே நம்ம இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. அக்செப்ட் பண்ணி என்னங்க 4 உயிர் போச்சு, இனிமேல் ஒன்றுமே இது பண்ண முடியாது. கண்டிப்பாக இது எதனால் இருக்கும் அப்படின்ற உங்களோட தியரி உங்களுக்கு எதனா தோணும்ல இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு, ஒருவேளை இதனால் இருக்குமோ ஒருவேளை அதனால இருக்குமோ அப்படின்றது மறக்காமல் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னொன்று என்ன பிடிச்சிருந்தாலோ, எனக்கு இந்த வீடியோ வழங்கும் சுவாரஸ்யம்லாம் பிடிச்சிருந்தாலோ, எனக்கு எதனா ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இது என்னோட 2வது சேனல் எஸ்பி ஃபைல்ஸ். இதுலேயே நம்ம நிறைய கிரைம் கதைகள் பார்க்குறோம். அந்த கிரைம் கதைகளை நீங்கள் போய் பார்த்துட்டு நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி இந்த சேனலில் போட முடியாத ரொம்ப வந்து கொஞ்சம் அதிபயங்கரமான விஷயங்களை அந்த சேனலில் பதிவிடுவோம். அதனால் அதையும் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.